ஏத்தே பொண்ணு பார்த்துட்டு போய் இத்தனை நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு தகவலை கூட காணோம். தண்ணிக்குள்ளே போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்காங்க. ஒன்று நிச்சயத்தை பண்ண சொல்லுங்க, இல்லாட்டி வேற பொண்ணை பார்த்துக்க சொல்லுங்க. புரியுதுமா சின்ன பொண்ணு, அதுக்காக பூ வச்சுட்டு போயிட்டு வேற பொண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பொண்ணு தமனா வாழ்க்கை என்னமாகிறது? சீக்கிரம் நிச்சயதார்த்த தேதியை குறிப்போம். சரியாம்மா, போ வேலையை பாரு. சரிங்க தே, சீக்கிரம் ஏதாவது முடிவு பண்ணுங்க. ஐயோ, இவங்களா? இப்போ எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம், நமக்கு வராததா? அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள எந்திரிங்க. என்ன மாப்பிள்ள காலெல்லாம் விழுந்துட்டு? பரவாயில்ல அத்தை, எங்கள் அம்மா மாதிரி தானே நீங்களும். எங்கள் அம்மா வரந்தா நான் காலில் விழுக மாட்டேனா? தமனாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாத்த, பார்த்துட்டேன், நான் போயிட்டு வரேன். டீ ஏதாவது சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. இருங்க போட சொல்கிறேன். சின்ன பொண்ணு. அத்தை பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ தான் வரும்போது குடிச்சிட்டு வந்தேன், நான் போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, அப்பா அம்மாலாம் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க த. தமனா ரொம்ப அழகா இருக்கடி நீ. உன்ன மாதிரி அழகு இந்த ஊர்லயே கிடையாதுடி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம காவியா கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். அவளை வெறுப்பேற்றி பார்க்கணும். என்னையும் விஜயும் பிரிக்க நினச்ச அவளை நான் வெறுப்பேற்றி பார்க்கணும். வெறுப்பேற்றி பார்த்துட்டா போச்சு. அப்புறம் என்ன கைப்பிள்ளை இன்னும் உட்காந்துட்டு இருக்க? கிளம்பு. ஹலோ ஹலோ காவியா, காவியா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு காவியா. விஜய்க்கு எனக்கு பெரிய சண்டை காவியா. நீ கொஞ்சம் நேரில் வர முடியுமா காவியா? ப்ளீஸ் காவியா. அச்சோ, விஜய்க்கு உனக்கும் சண்டையா? ஆனால் என்னால் இப்போ வர முடியாதே தமனா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனே. அப்பா என்னம்மா நடிக்கிறா, பெரிய நடிகை தான் அவ. அச்சோ காவியா, அப்படியெல்லாம் சொல்லாத காவியா. விஜய் என்ன அடிச்சிட்டாரு. அச்சோ, என்ன தமனா சொல்ற? அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா? கண்டிப்பா நான் வரேன். எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. வாடி வா. ஏன் முனியம்மா? அது அது வந்து காவியா, இந்த வீட்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பத்தியா, அங்கதான் காவியா. சீக்கிரம் வா. இந்த உடனே வரேன் தமனா. இப்படி சோகமா இருந்தாதான் அந்த காவியாவை நம்ம ஏமாத்தி பழி வாங்க முடியும். எனக்கு என்னமோ அவள் தனியாக நின்று இந்த வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி தெரியலை. அவளுக்கு பின்னாடி யாரோ பெருசாக சதி பண்ணுறாங்க. கண்டிப்பாக கல்யாணத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நம்ம விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னால் யார் இவ பின்னால் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சி விஜய்கிட்ட சொல்லணும். ஆஹா, இவளை இவ்வளோ சோகமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளும் சந்தோஷமாக ஃபேஸை வச்சுக்கிட்டோன்னா அவள் ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிடுவா நம்ம நடிக்கிறோன்றத. நம்மளும் நடிச்சிட்டு போயிடுவோமே. சோகமாக வச்சுக்கோ காவியா. தமனா, என்னாச்சு தமனா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி சொல்லுவேன், என்னத்தை சொல்லுவேன் காவியா? விஜய் என்ன அடிச்சிட்டாரு காவியா. எனக்கு அழுகையா வருது காவியா. கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு தமனா. நானாவது கஷ்டப்படுறதாவது எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தமனா. நிஜமா சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன். ஒன்று நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் தமனா பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்ற போய் இந்த அக்கா ஓடி வந்து நிற்க மாட்டேனா? கிழிச்சிருவேன். நானாவது நிற்கிறதாவது. தமனா, கண்டிப்பாக உன்னை விஜயும் நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன் தமனா. கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவேன் தமனா. ஆஹா, என்னம்மா நடிக்கிறா அக்கா. கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்காக்கா. என்னை விஜய் நீங்கள் சேர்த்து வச்சிருவீங்க. ஆனால் எதுக்கு அடிச்சாருன்னே தெரியலக்கா. தங்கச்சி, அக்கா எங்கம்மா விஜய் காணோம்? இங்கே தானே சண்டைன்னு சொன்னேன். அடி பாதகத்தி, என்ன சண்டைன்னு கூட கேட்காம விஜய் எங்கன்னு தானே கேட்குறா. அக்கா, சண்டை இங்கே இல்லைக்கா. அப்புறம் எங்கம்மா? என்ன பிரச்சனைம்மா?
அக்கா சண்டை வேற இடத்துலக்கா, அந்த இடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்க்கா. அதனால தான் நான் நடந்து அப்படியே வந்துட்டேன் அங்கேருந்து இங்கே வரைக்கும். நடந்து வந்த தூரமும் தெரியல, எனக்கு கால் வலியோ தெரியலக்கா. சரிம்மா தம்மனா, நீ அழுகாத. அந்த விஜய் இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என் தங்கச்சியவே அழுக வைக்கிறானா? இருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கேப் புக் பண்ணிடுறேன், போயிடலாம். தம்மனா, உனக்கு ஹெல்ப் பண்றது தானே பேசுனேன், ஏன் என்ன அழிச்ச? ஐயோ அக்கா, நீங்க எனக்கு அக்கா இல்லக்கா, தெய்வம். உங்களை போய் அடிப்படா. உங்க கன்னத்துல பூச்சி உட்காந்து இருந்துச்சுக்கா, அதனால தான்க்கா அடிச்சேன். அப்படியா? சரி. காது வலிக்குதே, கண்ணெல்லாம் வலிக்குதே. சரி, பொழைச்சு போ. அக்கா தானே, அடிச்சுட்டு போ. எங்க இருக்கு அந்த இடம் சொல்லு, என்னால பேச முடியல. கேப் புக் பண்ணவா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த புக் பண்ணிடுறேன். ஐயோ அக்கா, அக்கா கேப்லாம் வேண்டாக்கா, நம்ம பஸ்லயே போயிடலாம்க்கா. தமனா, என்ன பேசிட்டு இருக்க? நானாவது பஸ்ஸில் வர்றதாவது, அதுவும் உன் கூட. ஆமாம், இவ பெரிய அம்பானி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அக்கா அக்கா, விஜய் அடிச்சிட்டாருக்கா. நான் விஜய்க்காக பஸ்ஸில் நான் நடந்து போகிறது கூட தயாராக இருக்கேன். பஸ்ஸில் தானே போகலாமே. இந்த ஒரு காரணத்துக்காக, விஜய் தம்மனாவை அடிச்சிட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்து நான் இவ கூட பஸ்ஸில் வர்றதுக்கு ஓகே சொல்ல போகிறேன். தமனா, பரவாயில்லம்மா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த அக்கா உனக்காக பஸ்ஸில் வர்றம்மா. சரிங்கக்கா, பக்கத்தில் தாக்கா பெரிய பஸ் ஸ்டாண்டு, வாங்கக்கா போகலாம். வாடி வா. அடே தருண், உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாடா, நின்ற இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. அடியே சேவிங் பண்ண மழை குரங்கு, யாருக்குடி பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்ன? உனக்கு ஏதாவது விஷயம் தெரியணும்னா நேரா கேளு, என்ன ஏண்டி பைத்தியம் சொல்ற? தொலைச்சிருவே தொலைச்சு, வாடி போடின்னு பேசிட்டு இருக்காத, பொடி வெளிய. நீ போடி வெளிய. கடைசி வரைக்கும் எங்க போறோம்னே சொல்லாம போயிட்டாங்களே. தமனா, என்ன தமனா இவ்வளோ கூட்டமா இருக்கு, இதுல நம்ம எப்படி போக முடியும்? அதெல்லாம் அப்படிதான்க்கா, போயிடலாம். நமக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கக்கா, அதுலேயே போயிடலாம்க்கா. என்கிட்ட காசு இல்லைக்கா. ஓ சரி, வா போகலாம். எல்லாமே என்னோட தலையெழுத்து. விஜய்க்காக கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் நான் வர வேண்டியதா இருக்கு. ஐயோ, என்னால இதுல உட்கார கூட முடியல, சீட் ஆயிட்டு. அக்கா. என்ன தமனா? என்னக்கா, பஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ? முத வரப்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லையேக்கா. சிரிச்சுக்கிட்டே வரீங்க. இவளா என்னை கிண்டல் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே அந்த விஜய். இதோ இந்த இடத்துல தான்க்கா நானும் விஜய் சண்டை போட்டோம். இதோ இங்கே வச்சுதான்க்கா விஜய் என்ன அடிச்சா. அதே இடத்துல வச்சுதான்க்கா நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் எதுக்குடி பஸ்ஸில் கூட்டிட்டு போன? சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. விஜய் மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை ஃப்ரெண்ட்லியாக பைக்கில் கூட்டிகிட்டு போனாருன்னா அவர் அந்த அளவுக்கு டென்ஷனாக மாற்றி வச்சது எல்லாமே நீ தான். என்னையும் விஜய் பிரித்ததும் நீ தான். உனக்கு பின்னாடி இருந்து யாரோ கீ கொடுக்குறாங்க, நீ ஆடுற. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போ சொல்கிறேன், உன்னால் என்னையும் விஜயும் பிரிக்கவே முடியாது. எங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நீ வந்து சாப்பிட்டு போ. இதுக்கு மேலே நீ பிளான் பண்ணன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டுரும். சொன்ன எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனியா? வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சு, அதனால தான் சும்மா ஃப்ரீ பஸ்ஸில் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம். ஓகேவா? கிளம்பு.